அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 3. எர்குல் பாய்ரோ அமர்ந்து சிந்திக்கிறார். அத்தியாயம் 5. இளவரசி டிராக்கோமிராஃபின் முழு பெயர். பிரபுவும் அவரது மனைவியும் போனதும் ஏனைய இருவரையும் திரும்பி பார்த்தார் பாய்ரோ. கவனிச்சிங்களா என்றார். நாம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். எக்ஸலண்ட் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க என்றார் பவுக் நட்பாய். ஆண்டனியையும் அவருடைய மனைவியும் நான் நிச்சயமா சந்தேகப்பட்டிருக்கவே மாட்டேன். அழுத்தமானவங்கன்னு நினைச்சேன். ஆனா இது அந்த அம்மா தான் கொலையை செஞ்சிருக்காங்க என்பதுல சந்தேகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பரிதாபம். இன்னும் 2 பேரும் அதை ஒப்புக்க மாட்டேன்றாங்க பாருங்க. இருந்தாலும் ராஜா பரம்பரை, தப்பிச்சிடலாம். என்ன 2 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கலாம். தட்ஸ் ஆல். அவங்க தானே நீங்க முடிவா இருக்கீங்க போல. மை டியர் ஃப்ரெண்ட், இதுல நிச்சயமா சந்தேகம் இல்லை இல்லையா? பனிச்சரிவிலிருந்து தப்பிச்சு அவங்கள போலீஸில் பிடிச்சு கொடுத்தாக வேண்டியிருப்பதால தான் நீங்கள் அவங்க கிட்ட நம்பிக்கையாகவும் ரொம்பவும் கனிவாகவும் நடந்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரபு திட்டவட்டமாக சொல்வதை நீங்கள் நம்பலையோ? அவர் மனைவி குற்றமற்றவள்னு சத்தியம் பண்ணி சொன்னதை? இது நேச்சுரல் தானே, வேற என்ன அவரால் சொல்லிட முடியும்? அவர் தன் மனைவியை ஆராதிக்கிறார், அவங்கள காப்பாற்ற துடிக்கிறார், தனது பொய்யை அவர் அழகா முன்வைக்கிறார். ஆனா அவர் சொன்னது பொய்யை தவிர வேற என்னவா இருந்துட முடியும்? உண்மையா? நோனோ, உண்மை கிடையாது. கைக்குட்டைய மறந்துடாதீங்க. கைக்குட்டை இந்த வழக்கை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ, இந்த கைக்குட்டை சமாச்சாரத்துல என்னால நிச்சயமா இருக்க முடியல. இந்த கைக்குட்டையின் சொந்தக்காரரை பற்றி நான் சொன்ன 2 சாத்தியக்கூறுகள் உங்க நினைவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட பவுக் நிறுத்தும்படி ஆயிற்று. கடைசியில் இருந்த கதவு உடைந்ததைப் போல திறக்கப்பட்டது. டைனிங் காருக்குள் இளவரசி டிராக்கோமிராஃப் நுழைந்தார். மூவரையும் குறிவைத்து வந்து அவர் நின்றார். உடனடியாய் அனைவரும் எழுந்து நின்றார்கள். மற்றவர்களை ஒதுக்கிவிட்டு பாய்ரோவிடம் அவர் பேசினார். என் கைக்குட்டை ஒன்று உங்ககிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். வெற்றி முழக்கமான ஒரு நோட்டத்தை ஏனைய இருவர் பக்கமாய் வீசினார் பாய்ரோ. பிறகு கேட்டார், இதுவா மேடம்? சின்ன சதுர துணி துண்டினை அவர் நீட்டினார். இதுவேதான். இதுல என் இனிஷியல் ஓரத்துல இருக்கு. ஆனா இது மேடம் ஹெச் என்னும் அச்சரம் என்றார் பவுக். உங்க ஆரம்ப பெயர் நடாலியா? பவுக்கின் பக்கமாய் கண்ணகல முறைத்தார் இளவரசி. அது சரிதான் சார். என் கைக்குட்டைகள் எல்லாவற்றிலும் நான் ரஷ்யன் அச்சரத்தை தான் இனிஷியலா போடுவேன். எச் ரஷ்ய மொழியில் இ. பவுக் அமைதியானார். எப்படியோ இந்த தாள ஒண்ணாத கிழவி இவரை எப்பொழுதும் உசுப்பேற்றியே விடுகிறாள். காலையில நடந்த விசாரணை சந்திப்பின் போது இது உங்களுடையதுன்னு நீங்க சொல்லலையே இளவரசி. நீங்க என்ன கேட்கல என்றார் அவர் வறட்சியாய். உட்காருங்க முதல்ல என்றார் பாய்ரோ. இளவரசி பெருமூச்சு விட்டார். அதுதான் எனக்கும் நல்லதுன்னு படுது. அவர் உட்கார்ந்தார். இதை பிடிச்சுக்கிட்டு நீங்க 3 பேரும் அல்லாட வேண்டாம் சார். உங்க அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த கைக்குட்டை மரணம் அடைந்தவரின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி போச்சு? இதுக்கான என் பதில் எனக்கு துளி கூட ஐடியா கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு ஐடியா கிடையாது. எஸ், எந்த விதமான ஐடியாவும். சொல்வதற்கு மன்னிக்கணும் இளவரசி. எத்தனை தூரத்துக்கு நீங்க தரும் பதில்களை நம்புவது? இவ்வார்த்தைகளை பாய்ரோ மிருதுவாகவே சொன்னார். தீவிரமாய் பதில் தந்தார் இளவரசி டிராக்கோமிராஃப். மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரிதான்.
ஹெலினா ஆண்டனேயி என்பதை நான் சொல்லாததால இப்படி நினைக்கிறீங்களா? சொல்லப்போனால் நீங்க வேணுமுனே காலையில எங்களிடம் பொய்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதையே தான் நான் திரும்பவும் செய்வேன். அவ அம்மா என் தோழி. நான் நன்றி விசுவாசத்தை நம்புபவள் சார். ஒருத்தருடைய தோழியா, ஒருத்தருடைய குடும்ப நண்பரா, ஒரு மதத்தின் சார்பாய் நான் விசுவாசமா இருக்க விரும்புகிறேன். இதே விசுவாசத்தை நீங்க நீதிக்கு செய்வதை நம்பலையா இளவரசி? இந்த வழக்குல நீதி, சரியான அப்பழுக்கற்ற நீதி வழங்கப்பட்டாச்சுன்னு நினைக்கிறேன். பாயிரோ இப்பொழுது முன்னுக்கு வளைந்து வந்தார். நாங்க சந்திக்கும் கஷ்டத்தை புரிஞ்சுக்குங்க மேடம். இந்த கைக்குட்டை சமாச்சாரத்துல நான் உங்களை நம்புவதா, இல்ல நீங்க உங்க தோழியின் மகளுக்கு ஒரு கவசமா வந்திருக்கீங்களா? ஓ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்குது என்ற அவரின் முகத்தில் ஒரு இறுக்கமான சிரிப்பு விளைந்தது. வெல், நான் சொன்ன இந்த வாக்குமூலத்தை சுலபமா நிரூபிச்சுக்கலாம். என் காஸ்ட்லி கைக்குட்டைகளை செய்யும் பாரிஸ் நிறுவனத்தின் முகவரியை நான் தரேன். இப்ப நாம விவாத பொருளா இருக்கும் கைக்குட்டைய நீங்க அவங்க கிட்ட காண்பிச்சாலே போதும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த ஆர்டரின் பேரில் இது செய்யப்பட்டது என்பதை உடனடியா ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். கைக்குட்டை என்னுடையது சார். அவர் எழுந்து கொண்டார். என்னை மேற்கொண்டு கேட்க ஏதாவது இருக்கா? இந்த கைக்குட்டையை இன்னைக்கு காலையில நாங்க தூக்கி காட்டிய போது உங்க பணிப்பெண் இதனை அடையாளம் கண்டுகிட்டாளா மேடம்? அவ அடையாளம் கண்டுட்டு இருக்கணும். அதை பார்த்தா அவ ஒண்ணுமேவா சொல்லல? இது அவளும் ஒரு சிறந்த விசுவாசி என்பதையே காட்டுது. தலையை சிறியதாய் சாய்த்து திரும்பியவர் டைனிங் காரை விட்டகன்றார். இதுதான் கதையா என்று முணுமுணுத்தார் பாயிரோ. இது யாருடையது என்று பணியாளிடம் நான் சொன்னபோது ஒரு சின்ன சறுக்கலை நான் அந்த பணிப்பெண்ணிடம் கவனித்தேன். இது தனது முதலாளியுடையது என்று ஒப்புக்கொள்வதா வேண்டாமா என்பதில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அவளிடம் தெரிஞ்சது. ஆனா அது என்னுடைய மெயின் ஐடியாவோடு எப்படி பொருந்தும்? எஸ், ஆமாம், அது பொருந்தலாம். என்ற பவுக் நாடகப்பாணியான அலறலுடன், டெரிபிள் கிழவி, அவங்க ரெச்சட்டை கொன்னிருக்க முடியுமா என்றார் டாக்டரிடம். அவர் மறுப்பாய் தலையசைத்தார். நரம்பு எலும்பு எல்லாவற்றையும் கடந்து உட்புகுந்து உயிர் குடித்திருக்கும் அந்த அடியை பலம் பொருந்திய ஒருத்தரை தவிர வேறு ஒருவராலும் சந்தித்திருக்க முடியாது. ஆனா அத்தனை பலமா விழுந்திராத அடிகள், சுமாரான அடிகள், எஸ், அவற்றை தந்திருக்க முடியும். இன்னைக்கு காலையில அவங்களுடைய கைகளை விட அவங்களுடைய மன உறுதியில ஆன்ம பலத்துல இருக்கு. இளவரசியின் பலம் அப்படின்னு நான் சொன்னதை இப்ப நினைச்சு பார்க்கிறேன் என்றார் பாயிரோ. அந்த குறிப்பை ஒரு பொறி போலதான் நான் பயன்படுத்தினேன். வலக்கையை பார்ப்பாங்களா அல்லது இடக்கையை பார்ப்பாங்களான்னு நான் கவனிக்க ஆசைப்பட்டேன். இரண்டையுமே அவங்க பார்த்தாங்க. கையை அல்ல, கைகளை. ஆனா ஒரு அந்நியத்தனமான பதில் வந்தது அவர்களிடம் இருந்து. என் விரல்களில் எனக்கு தெம்பு கிடையாது. இதுல எனக்கு சந்தோஷமா துக்கமான எனக்கே விளங்கல. விளங்கிக்க முடியாத வசனம். கொலை பற்றிய என் நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இருந்தது. இடக்கை பழக்கம் பற்றிய விவாதத்துக்கு இது தீர்வு தரல. நோ. கவனிச்சிங்களா? பிரபு ஆண்டனேயி தனது கைக்குட்டையை அவருடைய வலப்பக்கத்து பாக்கெட்ல வச்சதை கவனிச்சிங்களா? பவுக் மறுத்து தலையசைத்தார். கடைசி அரை மணி நேரமாய் ஆச்சரியப்படும்படியாய் வெளிவந்து
கொட்டிக்கொண்டிருக்கும் நிஜங்களில் அவருடைய மண்டை சுழன்று கொண்டிருந்தது. அவர் முணுமுணுத்தார். பொய்கள், மறுபடியும் மறுபடியும் பொய்கள். இன்னைக்கு காலையில நம்மிடம் சொல்லப்பட்டிருக்கும் பொய்களின் எண்ணிக்கை என்னை ஆச்சரியப்படுத்துது. கண்டுபிடிக்க வேண்டிய பொய்கள் இன்னும் இருக்கு என்றார் பாய்ரோ உற்சாகமாய். அப்படியா நினைக்கிறீங்க நீங்க? அப்படி ஆகலனாதான் நான் ஏமாற்றமா உணர்வேன். இப்படிப்பட்ட இரட்டை மனிதர்கள், ச்சே, டெரிபிள் என்றார் பவுக். ஆனா இதுதான் உங்களை திருப்திப்படுத்துறா போல தெரியுது என்றார் வெறுப்பாய். இதுல இந்த அனுகூலம் இருக்கு என்று விளக்கினார் பாய்ரோ. உண்மையை மறைச்சி பொய் சொன்ன ஒருத்தரை நீங்க எதிர்த்தால் அவங்க அதை ஒத்துப்பாங்க தாளாத ஆச்சரியத்துடன். எந்த நேரத்துல அந்த விளைவை உண்டு பண்ணணும்னு கணக்கிடுவதில்தான் உங்க திறமை அடங்கியிருக்கு. இந்த கேஸை நடத்த இது ஒண்ணுதான் ஒரே வழி. ஒவ்வொரு பயணியா நான் வரிசையா தேர்ந்தெடுக்கிறேன். அவங்களுடைய சாட்சியை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பயணியை பொய் சொன்னால் எந்த பாயிண்ட்ல அவங்க பொய் சொல்றாங்க மற்றும் இப்பொய்க்கான காரணம் என்ன என்று எனக்கு நானே சொல்லுகிறேன். இதுக்கு என் பதில் அவங்க பொய் சொல்கிறார்கள் என்று இருந்தால் இதுக்கு இந்த காரணத்துக்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் இருக்கும்னு முடிவாகிறேன். பிரபு ஆண்டனி விஷயத்துல இந்த அணுகுமுறையை நாம வெற்றிகரமா நடத்தி முடிச்சாச்சு. இதே அணுகுமுறைய நாம இனி மற்ற ஏனைய அனைத்து பயணிகள் மீதும் பரிசோதிச்சிடலாம். ஒருவேளை உங்க யூகங்கள் தவறாக ஆகிவிட்டால் மை ஃப்ரெண்ட், அப்போ ஒரு நபர் சந்தேகப்பட்டியலிலிருந்து முழுக்கவும் விடுவிக்கப்பட்டு விடுவார். ஒவ்வொருத்தராக வெளியேற்றும் பணி. எக்ஸாக்ட்லி. இனி அடுத்து யாரை நாம கையாள்வது? அந்த பக்கா சாகிப் கலோனல் ஆர்புத்ராட்டை.